ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி கோவாக்காய் இருக்குது. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன பிள்ளைலாம் அது அதிகமாக சாப்பிட்ருப்போம். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அந்த காய் கிடச்சிருக்கு. பாருங்களேன் க்யூட்டாக இருக்குது. ஐயோ வாவ், இவ்வளோ அழகா பிங்க் கலராக இருக்கா இல்லை டார்க் ரெட்டா? எனக்கே கலர் கன்ஃபியூஷன் வருது இதில் இப்போ அதை பார்த்தா. வாவ், ஆரஞ்சு கலர் ஷேடோ இருக்குது. அம்மா, என் பையன் கூப்பிட்றான். இந்த பாரு, இந்த இருக்குது பாருங்களேன், நிறையா காய் இருக்குது. டெய்லி பிடுங்கி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. லைட்டாக இனிப்பு இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கும், அப்படியே லைட்டாக புளிச்சிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லியும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். கிடைக்கிற நேரம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஃப்யூச்சரில் சுகர் வராமல் இருக்கும்ல. வாவ், நிறைய காயெலாம் இருக்குது இதில். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்று இருக்குப்பா. வாவ், நைஸ். கோவாக்காய் இங்கே பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கோவாக்காய் தான். இதை வத்தல் போட்டுக்கலாம். காயாக இருந்துச்சுன்னா வத்தல் போட்டுக்கலாம், பழமாக இருந்தால் பிடுங்கி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ண போகிறேன்.